ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் ஒரு பொண்ணுக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு மன சங்கடத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்காக தான். ஒய் நோ கேர்ள்ஸ் லைக் மீ, எந்த பொண்ணுக்கு ஏன் என்னை பிடிக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த பொண்ணுக்குமே உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தயவு செய்து நிப்பாட்டிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் பேசும்போது தான் அந்த பொண்ணு உங்களை வெறுக்கிறா, உங்கள் கூட பேச மாட்டேங்கிறா, உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு டைமும் சூஸ் பண்ணுற பொண்ணு தான் உங்களை அவாய்ட் பண்ணுறா தவிர, அங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கும், ஆனால் அந்த பொண்ணை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சில காரணங்கள் வச்சு. மேபி அந்த பொண்ணு அழகாக இல்லை, அதனால் நீங்கள் அந்த பொண்ணுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த பொண்ணு அழகாக இருக்கா, நீங்கள் தான் இந்த இடத்துல போய் பல்பு வாங்கிக்கிறீங்க. ஆக மொத்தம் எல்லா பொண்ணுக்குமே உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட்டுருங்க. நீங்கள் சில ஃபில்டர்ஸ் வச்சுருக்க மாதிரி பொண்ணுங்களும் சில ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க, சில கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கணும்னு வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரி இல்லை அப்படின்ற போது தான் சில பொண்ணுங்க உங்களை ஹேட் பண்ணுறாங்க தவிர எல்லா பொண்ணுமே உங்களை ஹேட் பண்ணுறது கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பொண்ணுமே உங்களுக்கு பிடிக்கல, எந்த பொண்ணுமே என்னை வெறுக்கிறா அப்படின்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று காரணம் நீங்கள் தான். செகண்ட், ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு, நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க, குட்டையாக இருக்கீங்க. எந்த பொண்ணுக்குமே என் பாய் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்டு யாருமே அவங்கள விட கொஞ்சம் டாலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அவங்கள விட கொஞ்சம் டாலாக இருந்தால் கூட போதும். ஏன்னா பொதுவாகவே பொண்ணுங்க நடந்து போகும்போது என் பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஹஸ்பண்ட் என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஏனென்றால் பொண்ணுங்களோட மண்டையில் இப்படி புகுத்திருக்காங்க. இல்லை மச்சி, சில பேர்லாம் ஷார்ட்டாக இருக்காங்க, ஆனாலும் பொண்ணுங்க அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா நல்லா பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பாங்க, நல்லா ஃபேமஸாக இருப்பாங்க, அது மாதிரி தகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் அப்படின்றது நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஷார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள திறமைகள் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணுங்க உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஷார்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான் பார்த்துக்கோங்க. பிகினிங்கில் அது பெரிய மைனஸ் தான். மூணாவது, நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்கீங்க, ரொம்ப நல்லவனாக இருக்கீங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நல்லவங்களை பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுல்ல. நீங்கள் ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற போதே ஏற்றுக்க முடியாதுல்ல. ஏன்னா ஒரு பொறுக்கி பையன், அயோக்கிய பையன் நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கான். இவனை மாதிரி ஒரு நல்லவன் பார்வையிலே இவன் சரியில்லைப்பா, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே, இவனை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாளுங்க. சிம்பிளி சொல்லணும் அப்படின்னா, நல்லவனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. ஆனால் புருஷனாக வரவன் மட்டும் நல்லவனாக வேணும். இப்போ ஊர் சுற்றி இப்படி காவாலித்தனம் பண்ணணும், இதுக்கெல்லாம் நீங்கள் சரி போட்டு வர மாட்டீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? நாலாவது, யூ ஆர் டூ அரகண்ட் அண்ட் ஹேவிங் க்ளோஸ்ட் பாடி லாங்குவேஜ். ரொம்ப அரகண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப உருன்னே இருக்குது, எப்போ பார்த்தாலுமே மூஞ்சி உருன்னே வச்சுருக்கீங்க. ஒரு அப்ரோச்சபுளாகவே இருக்காது அந்த பொண்ணுக்கு, பார்க்கும் போதே டெரராக மூஞ்ச வச்சுக்கிறது, முரடா முறைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு முகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி கொஞ்சம் கேஷுவலாக அப்படி அப்படி இருந்தால் தான் பொண்ணுங்க பேசணும்னு விருப்பப்படுவாங்க. ரொம்ப இறுக்கமாக எப்போ பார்த்தாலும் கையை மூடி வச்சுக்கிறது, அப்படி ரொம்ப விறப்பாக திரிகிறது, இப்படி இருந்தாலுமே பொண்ணுங்க உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ பார்க்குறதுக்கே டெரர் பீஸாக இருக்கார் இவர் அப்படின்னு பேசும்போது தான் தெரியும், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ரொம்ப ஷை அண்டு கூச்ச சுபாவம், வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப கூச்சம், பேசுகிறதுக்கே சங்கடப்படுறது, பொண்ணு நம்மக்கிட்ட பேசுவா அப்படின்னு நினைக்கிறது. பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான பையன் தாங்க வேணும். கூச்சமாக கூச்சத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே ஐயோ கூனி குறுகி இப்படியே பயந்துக்கிட்டு ஓகே அப்படின்னு இருக்கிற பையனை யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுங்கள். ஷைனஸ் அப்படின்றத நம்ம போக்கிடலாம். நிறையா பேர்கிட்ட போய் பேசி பழகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் உங்களை விட்டு போயிடும். ஷையிலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிடலாம், அதாவது இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நீங்கள் மாறிடலாம். இதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். ஓகேவா மச்சி? இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண சில காரணங்கள் தான் பொண்ணுங்க உங்களை ஹேட் பண்ணுறதுக்கு, உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாருமே இதுக்கு நீங்கள் மறுப்பே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.